அன்பிற்கினிய பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகரம் மேலப்பாலம் அருகே அமைந்திருக்கக்கூடிய சொர்க்கபுரி என்ற இடத்தில் அமைந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவரம் அருளும் அருள்மிகு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்திலிருந்து அன்பர்களுக்கு ஒரு அன்பார வேண்டுகோளை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்துகிறேன். பக்தகோடி மெய்யன்பர்களே, நமது ஆலயத்தில் நமது ஸ்ரீ தட்சண துவாரகாமாயி ஷீரடி சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற அந்த அறக்கட்டளையின் மூலமாக தொடர்ந்து நமது ஆலய பூஜைகள், எல்லா வாரங்களிலும் அன்னதானங்கள் வருகிற பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் அன்றாட பூஜைகளுக்கும் வார வாரம் நிகழும் அன்னதானத்திற்கும் அவ்வப்போது அன்பர்கள் கொடுக்கின்ற அந்த பாத காணிக்கையிலும் மற்றும் அன்னதானத்திற்கான அந்த நன்கொடையிலும் தான் இந்த நிர்வாகம் ஆலயமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையில் இதற்கென தனி நிதி நிர்வாகம் எதுவும் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. எனவே அன்றாடம் பக்தர்கள் கொடுக்கிற அந்த நன்கொடையில், அந்த பாத காணிக்கையில் இந்த ஆலயம் சிறப்பாக தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போது இந்த நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளை பக்தர்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிறேன். அது என்ன என்றால், நமது ஆலயத்தில் வார வாரம் நடக்கக்கூடிய அன்னதானம் அது தொடர்ந்து தடைபடாமல் நடப்பதற்காக ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அன்பர்கள் கொடுக்கிற நன்கொடையை அந்த வங்கியில் நிரந்தர வைப்பு தொகையாக வைத்து, அந்த தொகையிலிருந்து வரக்கூடிய அந்த வட்டியை நமது வங்கி கணக்கில் அதை மாற்றி, அதன் மூலம் ஒவ்வொரு வாரமும் வருகிற பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சார்பாக முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அன்பர்கள் நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதை கண்ணுறும் பக்தர்கள், பக்தகோடி மெய்யன்பர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அது மற்ற பக்தர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பசியாற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு முழுக்க அன்னதானம் தடைபடாமல் நடப்பதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு முயற்சியையும் ஆலயம் சார்பாக எடுத்து வருகிறோம். இருந்தாலும் சில காரணங்களால் அதை தொடர்ந்து வெற்றிகரமான முறையில் நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து இதை பார்க்கிற பக்தர்கள், பக்தகோடி மெய்யன்பர்கள், பாபாவினுடைய பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நமது அறக்கட்டளைக்கு அந்த நிரந்தர வைப்பு தொகைக்காக அன்னதானத்திற்கென தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்து ஆலய நிர்வாகத்திடம் ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கிற தொகை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதற்கு நமது அறக்கட்டளையில் ATG வரி விதிவிலக்கு உண்டு. எனவே அந்த ATG நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வரியினுடைய விலக்கு, நீங்கள் கொடுக்கிற நன்கொடை ₹1,00,000 மேல் நன்கொடை அளிக்கிறவர்களுக்கு வரி விலக்கு கட்டாயம் உண்டு. அந்த சலுகைகள், அந்த அரசாங்கத்தினால் ஏற்படும் எல்லா சலுகைகளும் அந்த வரி விலக்கு அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு கிடைக்கிற ஒரு தான தர்மத்திற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு அன்பர்கள் மிகுதியான நன்கொடையினை தொடர்ந்து ஆலயத்தில் அன்னதானம் நடப்பதற்காக நீங்கள் கொடுத்து அருளும்படி அன்போடு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அது ஏழையாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், பசி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். எல்லோருடைய பசி ஆற்றுவது தான் நமக்கு ஒரு பெரிய பாபாவினுடைய அந்த அறிவுறுத்தல். அதில்தான் இறைவன் இருக்கிறார், அன்னத்தில் தான் இறைவன் ஆண்டவன் உறைந்திருக்கிறார் என்பதுதான் பாபாவினுடைய வாக்கு. எனவே அந்த அன்னச்சேவை அது வறியவர்களோ அல்லது பெரியவர்களோ, பணக்காரர்களோ, ஏழைகளோ எல்லோருக்கும் பசி என்பது ஒன்றுதான். எனவே அவர்கள் வாய் வாழ்த்தவில்லை என்றாலும் அந்த உண்டு மகிழும் அந்த வயிறு நம்மளை வாழ்த்தும். தொடர்ந்து நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், அருகாமையில் இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய சேவைகள் ஒருவருடைய பசியை ஆற்றுகிறது என்றால் அது கண்டிப்பாக நமது சந்ததிகள் நிம்மதியாக வாழும். நமது வாழ்வு சிறக்கும். எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல், தங்குதடையும் இல்லாமல் வாழ்வு மென்மேலும் சிறந்து விளங்கும்.
அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் தான் பாபா வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றளவும் சரி தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகிறார். அவருடைய ஆலயங்கள் எங்கு பார்த்தாலும் அவருடைய பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அவர் சொல்வது நிறைவான அன்னதானம் அளித்து கொண்டே இருங்கள் என்று தான் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே அந்த அன்னச்சேவை தொடர்ந்து நமது ஆலயத்தில் நடைபெற வேண்டும். இதற்கு அன்னச்சத்திரம் என்று பெயரிட்டிருக்கிறோம். பாபாவினுடைய அறிவுறுத்தலின்படி அந்த எண்ணங்களும் அந்த கொள்கைகளும் அந்த கோட்பாடுகளும் தடைபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவர்கள், வசதி இருக்கிறவர்கள் உங்களால் இயன்ற நிறைவான பொருளுதவியை தந்து நமது ஆலயத்தில் தொடர்ந்து அன்னச்சேவை நடக்க வேண்டும், அன்னதானம் சிறப்பாக மிளிர வேண்டும் என்பதை அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் கொடுக்கிற தொகை 1,00,000 ரூபாய்க்கு மேல் நீங்கள் நன்கொடை கொடுத்தால் அதற்கான வரி விலக்கு கண்டிப்பாக அரசாங்கத்திடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ATG என்கிற அந்த வரி விலக்குக்கான அந்த அனுமதியை நமது அறக்கட்டளை பெற்றிருக்கிறது. எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பயன்படுகிறது ஒரு வகையில் இருந்தாலும் மக்களுடைய பசி ஆற்றுங்கள், நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகட்டும், நமது வாரிசுகள் வளரட்டும். என்றும் எவ்வளவோ செலவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு மருத்துவ செலவுகளுக்காக திடீரென்று ஏற்படக்கூடிய எதிர்பாராத செலவினங்கள் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பெரிய மனதோடு தொடர்ந்து நமது ஆலயத்தில் அன்னச்சேவை நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்தால் நமது பொது வாழ்வு மட்டுமல்லாது சுயநலமும் அதில் காக்கப்படும், நமது சுயமரியாதையும் போற்றப்படும், எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். நமது குடும்பங்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அனுகூலம் செய்வார். எனவே அன்பிற்கினிய பக்தர்களே, அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிகுதியான அளவிற்கு இந்த திட்டத்திற்கு கொடையை தந்து அதற்கான முறையான ரசீதை நமது அறக்கட்டளையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.